எல்லாருக்கும் வந்துட்டு இந்த ஒரு களத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வேணும். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் இதையும் சேருங்க அப்படின்னு டெஃபினட்டா வந்துட்டு அது பிஜேபின்றது மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட் பார்ட்டிலன்னு சொல்லுவாங்க, எல்லா பார்ட்டிலும் அதுக்கான ஒரு கோரிக்கையை வைப்பாங்க. வைக்கலன்னா இது பாருங்க, நான் இப்படி ஜனநாயக ரீதியான இந்த ஆலோசனை நடைபெறும் என்று கருதுகிறீர்களா? நிச்சயமா எல்லா கட்சிகளுடைய ஆலோசனை எடுத்தும் பண்றதுனால தப்பு கிடையாது. ஏற்கனவே பல முறை கூடி கலைந்திருக்கிறார்களே, மீண்டும் ஒரு முறை கூடினால் குழப்பம் ஏற்படும். அதன் அடிப்படையிலே நேரோவிங் டவுன் நடந்திருக்கு. சரி, வித்தியாசங்கள் குறைந்திருக்கிறது. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி இதை பாஸ் பண்றதுக்காக நீங்க விவாதத்தை நீட்டிக்கணும், பாராளுமன்றத்தை நீட்டிக்கணும்னு கேட்டிருக்கோம். ஆகவே இதை பாஸ் பண்றதுனால எதிர்கட்சிக்கு எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. இந்த பாஸ் பண்றதுனால காங்கிரஸுக்கு ஒரு ஸ்கோரிங் பாயிண்ட் தான். பேசுறதுக்கு வேண்டுமானாலும் 5 நிமிஷம் கூட பொதுக்கூட்டத்தில் பேசலாம். மக்கள் இது ஒன்றை மாத்திரம் வைத்து வாக்களிக்க போவதில்லை. ஆனால் சிஸ்டத்தை கிளியர் பண்ண இது அவசியம். ஆனால் நீங்கள் வாக்கு வங்கியை பற்றி நினைத்து பேசுகிறீர்கள். அதாவது லோக் ஆயுதாவினுடைய பெருமைகளையும் மசோதா நிறைவேற்றணும் என்று காங்கிரஸ் சென்றால் மட்டும் வாக்கு மக்கள் போட்டு விட மாட்டார்கள். இல்ல, அதனால ஆனா சிஸ்டத்தை கிளியர் பண்ணுங்கிறதுக்காக ஆதரிப்போம் சொல்றேன். ஆனா அதே நேரத்தில் தகவல் உரிமை சட்டத்தை நாங்கள் தானே கொண்டு வந்தோம் என்று சொல்லி மார்தட்டி பேசி அதன் மூலமாக பெருமை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பலன் கிடைச்சிருக்கான்னு மக்கள் அதை வச்சு போடுறது இல்லைங்கிறேன். அதாவது பொதுவாக இன்றைக்கு அன்றாட பிரச்சனை வைத்துதான் வாக்களிப்பார்கள். அதனால எலெக்ஷனை கருத்தில் கொண்டு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ செயல்பட இதுல தேவையில்லைங்கிறேன். இன்றைக்கு நாங்க வாக்கு வங்கியை எதிர்பார்த்து இதெல்லாம் கொண்டு வர்றது இல்ல. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் என்பது ஆணிவேரிலிருந்து அறுத்தறியப்பட வேண்டிய ஒன்று. ஆகையால் இந்த சட்டங்கள், இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். பெண்கள் மசோதாவும் தூங்கிட்டு இருக்கு, அதையும் கட்டாயமா கொண்டு வந்தாகணும். இந்த முறை நாங்க எங்களுடைய ஊழலுக்கு எதிராக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோட முதல் கட்டம் தான் எங்களுடைய தகவல் உரிமை சட்டம். அதோட முதல் கட்டம். இந்த இரண்டாவது கட்டம் என்பது அதோட செகண்ட் பார்ட் 2 தான் லோக்பால். ஆனால் அதே அந்த அம்பு உங்களுக்கு எதிராகவே பாய்கிறது. நாங்க இருக்கோம், எதிராக பாயத்தை பத்தி நாங்க கவலைப்படல. தப்பு செஞ்சவங்க தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அது எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே கூட அமெரிக்கா சென்றிருக்கிற பொழுது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருகிற பொழுது ஏன் பாரத பிரதமராக இருக்க இந்தியாவுடைய பாரத பிரதமராக இருக்கிற மன்மோகன் சிங் மீதே ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிற பொழுது எங்கள் நாட்டை பற்றி பேசுவதை காட்டிலும் அங்கேயும் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தையும் பதிய வைத்திருக்கிறார் என்று சொல்லுவதன் மூலமாக ஊழலுக்கு எதிராக நீங்கள் இருக்கிறோம். அரசியல் என்ற களம் என்று வரும்பொழுது அது மன்மோகன் சிங் பாவம், அவர் ஒண்ணுமே செய்யாது. அப்பேற்பட்டவர் ஒரு தூய்மையான ஒரு அரசியல்வாதி மட்டும் கிடையாது, ஒரு தூய்மையான பொருளாதார நிபுணர், இந்த நாடெங்கும் இந்த உலகமெங்கும் போற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அப்பேற்பட்டவரையே ஊழல் குற்றச்சாட்டுன்னு கொண்டு வந்து நிறுத்தினவங்க தான் எதிர்கட்சிகள். அரசியலுக்காக என்ன வேணா நடக்கும். பிரதமர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் புகார்கள் வருவதற்கான காரணமானவர்கள் பின்னணியில் இருக்கலாம். கிடையாது, அது கிடையாது. அப்படிப்பட்ட காரணமானவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அரசியல் என்றால் அதுதான் என்பது அவர்களுக்கும் தெரியும். அததான் அவங்க எடுத்து அம்புகளை வீசுகிறார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்க வேண்டும், யார் ஆட்சி புரிந்தால் இந்த நாட்டிற்கு நல்லது, மக்களுக்கு நல்லது என்பது மக்கள் தீர்மானிப்பார்கள். மத்திய அரசு எந்த தைரியத்தில் மீண்டும் வலுவான லோக்பால் மசோதாவை நாங்கள் கொண்டு வருவோம் என்று உறுதி அளித்திருக்கிறது என்று தெரியும். பாஸ்கர் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் வலுவான லோக்பால் மசோதா என்று அவர்களே சொல்லாத நிலையிலே அது வலுவான மசோதா என்று நாம் எப்படி இங்கே பேச முடியும்? திருத்தங்களோடு என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த திருத்தங்கள் என்ன என்பது பற்றி நமக்கு முதல்ல தெரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த ஒரு வாரமாக ஊடகங்களிலே தேசிய அளவிலே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை மதுகோடாவினுடைய 4000 கோடி ரூபாய் ஊழல். இதை சாதாரண ஒரு டிவி சேனல் அவங்க பர்சீவ் பண்ணி இந்தோனேஷியாவில் இந்த பஸ்வாடாவை பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு அத்தனை நடவடிக்கை அவங்க மேற்கொள்ள முடியும்னா சிபிஐக்கு தெரிஞ்சிருக்காதா? அது சரி. அதனால இப்ப நாம் ஏன் சொல்லுகிறோம், சிபிஐயை உள்ளடக்கிற, அதாவது சிபிஐ டிரான்ஸ்பரண்டா இண்டிபெண்டா இருக்கிற சிஸ்டம் கொண்டு வந்தாதான் நாளைக்கு அந்த மாதிரி. ஏன்னா மதுகோடா இந்த இந்தியாவினுடைய ஜனநாயக சரித்திரத்திலேயே ஒரு பெரிய அதிசயம். ஒரு தனி மனிதர் சுயேட்சை எம்எல்ஏ முதலமைச்சரான கதை அது. அது அவர் ஆட்சியில் நடந்த அந்த 4000 கோடி ரூபாய் ஊழலுக்கான கிங் பின். அவர் வெளிநாட்டில் உல்லாசமாக நீச்சல் குளத்தில் நீச்சல் வச்சுருக்கிறத வீடியோவில் தினந்தோறும் டிவியில் போட்டு கொண்டு இருந்தோம். அரசாங்கம் சிபிஐ நடவடிக்கை எடுக்கல. சிபிஐக்கு தெரியும், ஆனால் அவர்களுக்கு உத்தரவு இல்லை. ஆனால் நீ மீடியா எக்ஸ்போஸ்ட் சிபிஐ
அதனால அப்படிப்பட்ட சிபிஐ இயக்குவது இப்ப பல குற்றச்சாட்டுகள் மத்திய அரசு ஆளாகி இருக்கு, காங்கிரஸ் அரசு ஆளாகி இருக்கிறது. சிபிஐ இயக்குகிறார்கள், தமக்கு தேவையில்லா நமக்கு அந்த மாநிலத்துல சிபிசிஐ இயக்குறது அந்த மாநில அரசு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒண்ணு நடக்குது. அது உண்மைதான், உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கலாம். ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வரும்போது முதலையே அவங்க சில விஷயங்களை வெளியிட்டுட்டு அது பின்னாடி யாரும் துரத்தி தெரிய மாட்டாங்க. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ இவங்க கையில கொடுத்துட்டா வேடிக்கை பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கையில இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ ரகசியமான அளவில் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆன அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜ் வந்த அப்புறம் தான் புக் பண்ணுவாங்க இஷ்யூவை. அதனால அட்வான்ஸா போட்டு எங்க கையில டிரான்ஸ்பரண்டா எல்லாத்தையும் கொடுங்கன்னா என்னத்துக்கு சிபிஐ இவங்களே சிபிஐ எடுக்க வேண்டியதுதானே? சரி, பிரதாப், இந்த பிரச்சனையில மத்திய அரசு வைஸ் ஹசாரே குழுவினர் இந்த பாம்பு கீரிப்புள்ள சண்டை விடுற கதையா இவர் போராட அவங்க நிறைவேற்றுன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்க, இப்ப திடீரென்று பார்த்தா சோனியா அவர்களுடைய கடிதம் வந்து அசாராவுக்கு எழுத, அந்த கடிதத்தை இவர் தூக்கி வீச, இப்படிப்பட்ட காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில், அதாவது வலுவான லோக்பால் மசோதாவில் திருத்தங்களுடன் கொண்டு வர போகிறோம், அதாவது அசாரே குழுவினரை திருப்திப்படுத்தினால் மட்டும் போதும் என்று கருதுகிறார்களா, அல்லது எதிர்கட்சிகளையும் திருப்திப்படுத்தி எல்லோரையுமே திருப்திப்படுத்தி இது சாத்தியக்கூறுகள் உண்டான்னு கேட்கிறேன் நான். நிச்சயமா பாத்தீங்கன்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துறது கடினமான ஒரு விஷயம். அதுல அசாரே கூட நீங்க ஆரம்பிச்சது அவங்கள திருப்திப்படுத்துறதும் ஒரு கடினமானது, இங்க இருக்கிற சிவில் சொசைட்டிஸ் பண்றதும் கடினமானது. ஏன்னா இப்ப சார் சொன்னாரு, இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு கட்டின வீடுங்களை தவிர மிச்ச எல்லா வீட்லயும் நீங்க வயலேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பீப்புளுக்கு எந்த மாதிரி லீடர்ஸ் டிசர்வ் ஆறாங்கன்றது தான் அமையும். வேற ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர் அங்க போஸ்ட் பண்ணணும் இவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கனால அது இது வந்து ஏதோ ஒரு இது கரப்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து எப்படி நம்ம பண்ண வேண்டியது சரியான சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை விசாரித்தாலே நமக்கு தெரியும். உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கியதற்கு பிறகு கூட கட்டிடங்களை எல்லாம் இடித்து விடுங்கள் என்று சொன்னாலும் கூட ஆர்டினன்ஸ் போட்டு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை கொண்டு வந்து அவர்களை காப்பாற்றுகிறவர்களும் அரசியல்வாதிகள் தான் என்பது மாத்திரம் இல்ல, சட்டத்தை பண்ணி வேண்டாதவனோட சட்டத்தை இடிச்சிருவாங்க. அதுதான் நாம இந்த ஊழல் என்று அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா இது ஊழல் வரைமுறை மீறுதல் என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சுட்டிக்காட்டினாலும் கூட அந்த லோக் ஆயுக்தா என்கிற விவகாரத்தை பல மாநிலங்கள், ஊழலுக்கு எதிரான லோக் ஆயுக்தா என்பதை பல மாநிலங்கள் நிறைவேற்றி இருக்கின்றன, பல மாநிலங்கள் நிறைவேற்றாமல் இருக்கின்றன. இப்போ எப்படி எஃப்டிஐ விவகாரத்தில் அந்நிய நேரடி முதலீட்டு விவகாரத்திலே வந்து விருப்பப்படுகிற மாநிலங்கள் இதை நிறைவேற்றக்கூடாது என்பது போன்ற ஒரு மத்திய அரசினுடைய ஒரு உத்தரவு. அதே போல லோக் ஆயுக்தா விவகாரத்திலும் விருப்பப்பட்ட மாநிலம் இதை நிறைவேற்றலாம், விருப்பப்படாத மாநிலங்கள் நிறைவேற்ற வேண்டாம் என்கிற ஒரு வரைமுறை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். இதுதான் அனைத்து கட்சியும் விரும்புனாங்க. எங்க ஸ்டேட் மேட்டர் வந்து நாங்க டிசைட் பண்றோம் அப்படின்றதுதான் வந்து பெரும்பாலான கட்சிகள் விருப்பம் தெரிவித்தாங்க. நீங்க வந்து எங்களுக்கு கட்டாயப்படுத்த, பட் இங்கேயும் ஒரு வருஷம் காலத்துக்குள்ள பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் த லா எல்லாம் சொல்றோம். இப்போ அண்ணா ஹசாரே திருப்திப்படுத்துறது, அரவிந்த் கெஜ்ரிவாலை திருப்திப்படுத்துறது. இப்போ அண்ணா ஹசாரே ஊர்ல பாத்தீங்கன்னா எப்படி ட்ரீட் பண்றாங்க, ஒருத்தர் குடிச்சிட்டு வந்தா இல்ல மாமிசம் சாப்பிட்டு வந்தா அப்படின்றது பார்த்தோம்னா அது எந்த ரூல் ஆஃப் த லால வரும்னு சொல்ல முடியாது. அவங்க ஊர்ல எலெக்ஷன் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நடந்திருக்கானா எந்த ஊர்ல இருக்கு இல்ல. அதே மாதிரி சிலர் கேள்வி, அதாவது மாநிலங்களுக்கு மாநில அதிகார வரம்புக்குள் உள் நுழைய விரும்பாத மத்திய அரசு முடிந்தால் லோக் ஆயுக்தா நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இல்ல இதுல ஒரு உதாரணம் நான் சொல்றேன். லோக்கல் பாடிஸ் ஆக்ட் இருக்கு, பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட். பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ல நீங்க என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் வச்சுக்கலாங்கிறதுக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதாவது சேர்மனை வந்து நேரடியா தேர்ந்தெடுக்கலாமா இல்ல வார்டு தலைவர்கள் தேர்ந்தெடுப்பதா. ஆனால் பஞ்சாயத்தை கலைச்சா 6 மாசத்துல தேர்தல் நடத்தணும்னு இப்ப ஒரு சட்டம் இருக்கு. சரி, என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டு 6 மாசத்துக்கு மேல என்ன இப்ப என்ன சொல்றேன், அந்த மாதிரி கொண்டு வரலாம். நீங்க இது செயல்பாட்டுக்கு வரணும். நீ லோகத்தை நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்க முடியாது. அதனால ஓராண்டுக்குள் நியமிக்கணும். நியமிக்கிறது எந்த மாதிரியான ப்ரொசீஜர் முடிவு பண்ணு, அதுக்கான ஒரு வரையறை, அது வழிகாட்டுதல் என்பது ஒரு சென்ட்ரல் ஆக்ட்ல கம்பல்சரியா கொண்டு வராங்க. உதாரணம் நல்ல ஆக்ட் தற்போது இல்லை, அது வர வேண்டும். ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் நீங்க பாத்தீங்கன்னா வருடக்கணக்கா பஞ்சாயத்து நடக்காம இருந்தது. ஆனா பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ல இந்த சஸ்பெண்ட் பண்ணி 6 மாசத்துக்கு மேல அது வச்சிருக்க முடியாது. ஏன்னா கர்நாடகாவிலே லோக் ஆயுக்தா இருக்கிறது, குஜராத்திலே இருக்கிறது, மகாராஷ்டிரா இதுல பீகார்ல இருக்கு, டெல்லியில இருக்கு. சரி, என்ன ஆகவே இந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தா 2 மாநில முதலமைச்சர்கள் மீது பல பேர் மீது குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டே இருக்கு. அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக திருத்தங்களுடன் கூடிய மசோதாவை, லோக்பால் மசோதாவை கொண்டு வர மத்திய அரசு துடிப்பது சாத்தியம்தானா? சிறிய இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் பரபரப்பாக